மக்களே வணக்கம் மக்களே. அதாவது கிராமப்புறத்தில் கோவில் திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மதிய வேளையில் வந்து புனித நீர் வந்து கொண்டு வருவாங்க. அதாவது மக்கள் மற்றும் சாமிகள் எல்லாருமே இணைந்து சில தூரங்கள் வந்து சாலை ஓரத்தில் மற்றும் தெருக்கள் வழியாக வந்து கோவிலுக்கு வந்து புனித நீர் கொண்டு வருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதிக சப்தத்தோடு வந்து வெடி வெடிப்பாங்க. அப்புறம் பேப்பர் வெடி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிக சப்தத்தோடு எழுப்பக்கூடிய மேளதாளங்கள் எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு பசங்கள்லாம் ஆடிக்கிட்டு வருடங்கள் வந்து இதே மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் கோவில் திருவிழாக்கள் நடைபெற்றுருக்கு. அது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனையோடு வந்து இப்போது செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அது ஒரு புறம் ஒரு சிந்தனையாக இருந்தாலும், இன்னொரு புறம் ஒரு சிந்தனையும் இருக்குது. சமூகத்தில் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது தெருக்களில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க. எத்தனையோ முதியவர்கள், வயசானவர்கள் எல்லாருமே வந்து தெருக்கள் மற்றும் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் வழியாக தான் வந்து இந்த மாதிரியான கோவில் திருவிழா டைம் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும், அவங்களோட உடல் வாகு எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நம்ம வந்து அதை ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனை இருந்தாலும், இந்த சிந்தனையும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வெடிலாம் வெடிக்கணும். அந்த பேப்பர் வெடி வந்து முழுமையாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேப்பரால் ஒரு குப்பை குளங்களாக மாற்றம். அதாவது நம்ம வெடிச்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அந்த குப்பை குளங்கள் வந்து அதை யார் க்ளீன் பண்ணுறா? மக்கள் தான். அதுவும் ஒரு ஒரு மக்கள் தான் அந்த குப்பையை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய சூழ்நிலை. அவங்களோட வலி வேதனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனையிலும் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலதாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்தம் இருக்கும். அது வந்து சின்ன வயசு பசங்களுக்கு வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள், அதாவது வயசானவங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒரு சிலராக பார்த்திங்க அப்படின்னா நிற்க கூட முடியாது. காதை பொத்திக்கிட்டு, அதாவது கோவில் திருவிழா அப்படிங்கிறது வந்து சொந்த பந்தங்கள் இணையணும், நம்மலாம் ஒற்றுமை அப்படின்னு ஒரு காட்டக்கூடிய தருணம் தான் கோவில் திருவிழாக்கள் எல்லாமே இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதிக சப்தத்தோடு ஒலி எழுப்பும்போது வந்து அவங்களால வந்து சரியாக அவங்களோட அன்பை பரிமாற முடியாது. அப்படி ஒரு சிந்தனைகளோடு யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோவில் திருவிழா டைம் வந்து நம்ம வந்து வெடி வெடிக்க மாட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிக சப்தம் இருக்கக்கூடிய மேலதாளங்களோட வந்து இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனையோடு இருக்கிறோம். ஆனால் உண்மையான சமூக சிந்தனை மக்களுக்கும் பாதிப்பில்லாமல் நாமும் பாதிப்பில்லாமல் வந்து இருக்கக்கூடியதான் ஒரு சமூக சிந்தனை. ஆனால் இப்போது தென்காசி மாவட்டம் கோட்டை மாடசாமி கோயிலில் பார்த்திங்கன்னா வருடம் இந்த மாதிரியான வெடி வெடித்து டான்ஸ் ஆடிக்கிட்டு போடக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ வந்து அமைதியாக மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சமூக நல அக்கறையோடு வந்து வெடி வெடிக்காமல் அதிக சப்தம் விளையக்கூடிய மேலதாளம் இல்லாமல் வந்து அழகாக வந்து நடந்து போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு வந்து இது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வந்து ஒரு டிராஃபிக் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் காவலரோட பணியே அதில் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு அழகான ஒரு மக்களுக்கு சமூக நல அக்கறையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி கிராமத்தில் வந்து கோட்டை மாடசாமி கோவில் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. சமூகத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த கோவில் திருவிழாவை பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இதே சூழ்நிலை வந்து வருடம் வந்து நம்ம சமூகத்திற்கும் நம்ம மக்களுக்கும் ஒரு இயல்பான வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. நன்றி.